Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் ரிலேட்டட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷேடோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மினிமலான ப்ரஷஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? இதை வச்சு நம்ம நிறைய லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம், நிறைய லுக் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஐ மேக்கப் லுக்கும் வந்துட்டு. ஓகே, ஸோ ஐஷேடோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்ம மேக்கப்பில் வந்துட்டு. அது நம்ம சிங்கிள் கலர் யூஸ் பண்ணாலும் சரி, டபுள் கலர் யூஸ் பண்ணாலும் சரி, சில இது நம்ம ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணலாம், சில இது கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரெஷஸ் வந்து தேவைப்படும். அண்ட் ஆல்சோ ப்ரெஷஸில் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நல்லா நீட் அந்த ப்ரிசைஸ் லுக் நமக்கு வந்து கிடைக்கும். அது ஒன்று நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஐ மேக்கப்புக்கு தேவையான ஐஷேடோ ஐ மேக்கப்புக்கு தேவையான ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ரஷ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ அந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, க்ரீஸ் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பிளெண்டிங் ப்ரஷ் வந்து உதவும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் கண்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வந்து வாங்கிக்கிறங்க. இங்கே பெரிய கண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக லார்ஜாக வாங்கிக்கிறங்க. கொஞ்சம் சின்ன கண்களாக இருக்குது அப்படின்னா கூட ரைஸாக இருக்கிறீங்கன்னா இதில் கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ளது வாங்கிக்கிறங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிறங்க. ஈவன் நீங்கள் இதே ஷேடு வந்து வச்சு என்ன பண்ணலாம், அந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இங்கே ட்ரான்சிஷன் ஷேட், க்ரீஸ் ஷேட்லாம் போட்டு ஈவன் அவுட்டர் கார்னரில் கூட நீங்கள் வந்து சர்க்குலர் மூமெண்ட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஏற்றிக்கிட்டு போகலாம் இந்த க்ரீஸ் ட்ரான்சிஷனுக்குலாம். ஸோ அதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பிளெண்டிங் ப்ரஷ், ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்லேயே கிடைக்கும். மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைடு, பிஏசி. இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகிறீங்கன்னா பிஏசி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஹையெண்டில் போகிறீங்கன்னா சிக்மா, ரியல் டெக்னிக் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். பட் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து உதவும். ஓகேவா? செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு, கிளிட்டர்ஸ் நீங்கள் வந்து போடுறதுக்கு, ஓகே, ஸோ கண்கள் வந்து பேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக செமி சர்க்கிளாக இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு இது கூட க்ரியேட் பண்ணலாம். நேச்சுரலான ஒரு கட் க்ரீஸ் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பேஸ் எதுவும் போடாமையே அந்த ஷிம்மர் ஷேட் வச்சு நீங்கள் கட் க்ரீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் என்னோடய மேக்கப் டுட்டோரியல்ல வந்து காட்டியிருப்பேன். ஸோ அதுக்காக இது ரொம்ப நல்லா உதவும். அண்ட் ஆல்சோ சென்டர் ஷேட் போடுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப இதாகும். அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வர்றதுனால மேலே வந்துட்டு ஸோ அந்த ஐஷோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது வந்து வரும் உங்களுக்கு கரெக்டாக. ஓகே, நம்ம ஐயும் இப்படி செமி சர்க்கிள் தான், ஸோ இதுவும் இப்படி செமி சர்க்கிளாக தான் போகுது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் உங்களுக்கு வந்து இருக்கணும். ரொம்ப டென்ஸாக இருக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ப்ரஷ்ஷோட இது வந்து ரொம்ப தின்னாக தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கு மினிமல் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரஷ் வந்து இதுதான். நான் ஏற்கனவே பழைய வீடியோஸில் போட்டிருப்பேன். பட் இது ஒரு நியூ அப்டேட் மாதிரி வச்சுக்கிறேங்க. ஓகே, ஸோ இது தேர்ட் ப்ரஷ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ வச்சு வந்து நீங்கள் லைனர் போடலாம், ஐஸை வந்து ஸ்மோக் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது பென்சில் லைனர்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் நல்லா ஸ்மோக் அவுட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐஷேடோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைனர் மாதிரி போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து விங் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ்ஷாக உங்களுக்கு வந்து இருக்கணும். க்ரையான் ஸ்டோர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போய் பாருங்கள். ப்ரஷஸ் சீப் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். எல்லா ப்ரஷ்ஷும் வந்து கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சென்னை போகிறேன், க்ரையான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன். அது வந்துட்டு ஷோரூமில் போட முடியுமா இல்லையான்னு தெரியல. நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு காட்டுறேன். நானும் க்ரையான் ப்ரஷ் வந்து வச்சிருக்கிறேன். பட் ஸ்டாக் வந்து இன்னும் உடைக்கலை, அப்படியே புதுசாக வச்சிருக்கிறேன். இந்த ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீடியோக்காக தான் மேக்கப் பண்ணுறது, அடிக்கடி பண்ணுறது இல்லை. அதனால் ஸோ இது வந்து நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். லோயர் லேஷ் லைனில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கலர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்மஜ் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். பட் வந்து கண்களை நல்லா லைன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விங் ஷேப் பண்ணுறதுக்கு, ஸ்மஜ் பண்ணுறதுக்குலாம் அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. ஆங்குலர்னால் உங்களுக்கு இப்படி கோணலாக இருக்கும். ஓகே, அது ஸ்மால் தின். இது வந்து ஸ்மால் சைஸ் உங்களுக்கு வந்துட்டு. இதில் மீடியம் பெருசும் இருக்குது. இது ஸ்மால் தின்ங்கும் போது உங்களுக்கு அந்த லைன் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். தின் லைன், கொஞ்சம் மீடியமான லைன் போடுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனல், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சில் ப்ரஷ். ஸோ பென்சில் ப்ரஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டென்ஸான ப்ரஷ் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது பேக் க்ரையானில் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இன்சைட் இதிலெலாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா பென்சில் ப்ரஷ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா உங்களுக்கு வந்துட்டு லோயர் லேஷ் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக, லோயர் லேஷ் லைன் நம்ம கலர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் லேஷ் லைனில் கூட அவுட்டர் கார்னரில் சில திக் கலர்ஸ் வந்து கொடுக்குறதுக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். திக் விங்கு மாதிரி இப்படி போட்டுக்கலாம்.
அண்ட் ஆல்சோ லோயர் லேஷ் லைனில் கலர் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஒரு ஸ்மோக்குடு ஷேடோ மாதிரி போகிறீங்க, ஒரு மீடியமாக கண்களில் ஸ்மோக்கி ஷேட் மாதிரி போகிறீங்கன்னா அது கூட தாராளமாக நீங்கள் எடுத்து இதை அப்ளை பண்ணும்போது ஒரு மீடியமான ஒரு ஸ்மோக்குடு ஷேட் மாதிரி இது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இதுதான் கைஸ் மெயினான ஒரு 4 ப்ரஷ், ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரஷ். ஸோ இது 4 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஈஸி அண்ட் குயிக்காக வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா லுக் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரஷ் வந்து மல்டிபிள் பெனிஃபிட்டில் உங்களுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரான்சிஷன் ஷேட், ப்ரீ ஷேட், அவுட்டர் கார்னர் போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக விங் போடுறதுக்கு, ஸ்மஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ், ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செமி சர்க்கிள் இருக்கிறத கிளிட்டர் பேட் பண்ண, ஷிம்மர் ஷேட் போடுறதுக்கு. அப்புறம் இந்த பென்சில் டென்ஸ் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லோயர் லேஷ் லைனில் ஷேட் அப்ளை பண்ணுறதுக்கு, டென்ஸான ஒரு விங் மாதிரி போடுறதுக்கு, ஸோ ஒரு மீடியமான ஸ்மோக்கி லைனர் மாதிரி போடுறதுக்கு ஐஷேடோ வச்சு. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஆப்ஷனல், பட் நீங்கள் வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ பிராண்டான ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க. லோக்கல் ப்ரஷஸ் கூட கிடைக்கிது அமேசான், ஃப்ளிப்கார்ட். நீங்கள் அது கூட இந்த மாதிரி இது கிடச்சின்னா வாங்கி நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கும் போது லாங் லாஸ்டிங்காக வரும் ப்ரஷஸ் வந்துட்டு நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி மெட்டீரியலும் நல்லா இருக்கும், அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ க்ரைலான் பேக்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, இன்சைட் இதில் என்ன கூட உங்களுக்கு கிடைக்கும், செக் பண்ணி வாங்கிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.